Hi student, இன்றைக்கி நம்ம இன்னொரு டாபிக் பார்க்கலாம். அது ப்ராசஸ் காஸ்டிங். இந்த காஸ்டிங் அக்கௌண்டிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டு தான் டாபிக். ப்ராசஸ் காஸ்டிங்கிற சாப்டருக்கு கீழே வரும். இங்கே ரெண்டு ப்ராசஸ் நடக்குது, ப்ராசஸ் ஏ அண்ட் ப்ராசஸ் பி. அதில் உள்ள வேல்யூ கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ஏ ப்ராசஸ்க்கு எவ்வளவு, பி ப்ராசஸ்க்கு எவ்வளோன்னு. வேஜஸ், ஓவர் ஹெட், அவுட்புட்டு தான், நார்மல் லாஸ், வேஸ்டேஜ் தான். அவங்க வந்து ஓப்பனிங் ரா மெட்டீரியலாக 100,000 யூனிட்டை ₹2 விதத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எப்படி ப்ராசஸ் காஸ்ட் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு, ப்ராசஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ஃபார்மேட், டெபிட் சைடு வந்து பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ரூபீஸ், கிரெடிட் சைடு பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ரூபீஸ். இதை நான் ரஃப்பாக போட்டிருக்கேன், ஆனால் எக்ஸாமில் இப்படி போடக்கூடாது. நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரெசன்டேஷனுக்கு உங்களுக்கு மார்க் போடுவாங்க. இது நான் இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரியணுதுக்காண்டி ரஃப்பாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும் போல் ப்ராப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஏன்னா இவாலுவேட்டர் ப்ரெசன்டேஷனுக்கு மார்க் போடுவாங்க. இப்போ நம்ம டெபிட் சைடெலாம் என்ன எழுதுறது, கிரெடிட் சைடெலாம் என்ன எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ப்ராசஸ் ஏ எடுத்துருக்கேன். அப்போ ப்ராசஸ் ஏ ஓட வேல்யூ தான் எடுக்கணும். மெட்டீரியல் டெபிட் சைடு, வேஜஸ் டெபிட் சைடு, ஓவர் ஹெட் டெபிட் சைடு, அவுட்புட்டு தான் கிரெடிட் சைடு, நார்மல் லாஸ் கிரெடிட் சைடு அண்ட் வேஸ்டேஜ் தான் கிரெடிட் சைடு. ஸோ மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது 10,000 ₹2 வீதத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. This 20,000 total. Material 2,000, wages 10,000, overhead 2,100. You have to close this debit side. Total value 34,100 and total unit 10,000. Next we have to come into the credit side. Here is a normal loss. நார்மல் லாஸை கண்டுபிடிக்க இங்கே ஒரு சின்ன ஒர்க்கிங் நோட் இருக்குது. யூனிட் நம்மளுக்கு ஓப்பனிங் யூனிட்ஸ் எவ்வளவு 10,000, அதுக்கு 3% கண்டுபிடிங்க. 3% ப்ராசஸ் ஏயில் நார்மல் லாஸோட பர்சன்டேஜ். ஸோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் கிடைக்கும். 300 யூனிட்ஸ்னால் 300 யூனிட்ஸில் நீங்கள் 50 பைசாவில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் லாஸோட வேல்யூ கிடைக்கும். இந்த யூனிட்ஸும் வேல்யூவும் நீங்கள் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுங்கள். 300 × 150. செகண்டு நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கு கண்டுபிடிக்கலாம். க்ளோசிங் ஸ்டாக் இங்கே வந்து 9,500 கால்குலேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 9,500 we have to apply. இப்போ நம்ம யூனிட்டை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணலாம். 9,500 + 300, அப்போ நம்மளுக்கு டோட்டல் பண்ண போல் 9,800 கிடைக்கும். அப்போ ரெண்டு இங்கே வந்து டெபிட் சைடு வந்து 10,000 யூனிட்ஸ் இருக்குது, இங்கே 9,800 இருக்குது. ஸோ அந்த 200 யூனிட்ஸ் வந்து நம்ம அப்நார்மல் லாஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம அப்நார்மல் லாஸுக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்நார்மல் லாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது டெபிட் சைடு வந்து டோட்டல் காஸ்ட் மைனஸ் நார்மல் லாஸ் டிவைட் பை இன்புட். இன்புட்டுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ண யூனிட் மைனஸ் நார்மல் லாஸ் யூனிட் இன்டூ அப்நார்மல் யூனிட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் யூனிட்டுங்கிறது 200 நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ தான் கண்டுபிடிச்சது. 34,100ங்கிறது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் காஸ்ட்டு தான் டெபிட் சைடோட டோட்டல். அது மைனஸ் 150ங்கிறது ஒர்க்கிங் நோட்டு 1ல் உள்ள வேல்யூ. 10,000ங்கிறது ரா மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ண போல் யூஸ் பண்ண யூனிட். 300ங்கிறது நம்ம நார்மல் லாஸ் யூனிட். இது ஒர்க்கிங் நோட்டு 1ல் இருக்குது. மல்டிபிள் வித் 200 we can get 700. So we got to apply 700 here. இப்போ வந்து நீங்கள் டேலி பண்ண வேண்டியதான். இங்கே 10,000 டேலி ஆயிடுச்சு. இங்கே 34,100 வேல்யூ இருக்குது. அதிலிருந்து நீங்கள் 150, 700 and 9,000
700 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 33,250 கிடைக்கும். இந்த க்ளோசிங் ரா மெட்டீரியல், இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை இதுக்கு வந்து நீங்கள் பெர் யூனிட்டும் கண்டுபிடிக்கலாம். பெர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 33,250 நீங்கள் 9,500 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3.5ங்கிற பெர் யூனிட்டோட வேல்யூ கிடைக்கும். நீங்கள் எவ்ரி ப்ராசஸ் நீங்கள் வந்து இந்த பெர் யூனிட்டுக்காக கால்குலேஷன் பண்ணணும். கேட்டாலும் கேட்காட்டாலும், ப்ராப்ளத்தில் கேட்டாலும் கேட்காட்டாலும் நீங்கள் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு சேஃபஸ்ட்டு திங்ஸ் அது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பீஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம வந்து ப்ராசஸ் ஏயோட க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்காக யூஸ் பண்ணணும். ப்ராசஸ் ஏஸ் அக்கௌண்ட் வந்து ஏஸ் அக்கௌண்ட்லேருந்து 9,500 யூனிட்ஸை 33,250ங்கிற வேல்யூவில் எடுத்திருக்கோம். மெட்டீரியல், வேஜஸ், ஓவர் ஹெட் இது போல் நம்ம வந்து ப்ராசஸ் பியில் உள்ள வேல்யூஸ் அதை அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். இந்த சைடு நார்மல் லாஸ், இங்கே நார்மல் லாஸோட வேல்யூ 1. ஸோ நார்மல் லாஸை ப்ராசஸ் பிக்கு சேம் 9,500 யூஸ் பண்ணணும். 10,000 we cannot use it. ஸோ 9,500 யூஸ் பண்ணுங்கள். 5%ங்கிறது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. 475 வேல்யூ, 475 into 1 475. ஸோ டைரக்ட்லி we have to apply 475. ஸோ ஃபினிஷ்டு ஸ்டாக் இங்கே வந்து 9,100 கொடுத்துருக்காங்க கால்குலேஷனில். ஸோ 9,100 எழுதியாச்சு. இப்போ நம்ம யூனிட்டை ஃபஸ்ட்டு டேலி பண்ணணும். 9,100 and 475. இந்த சைடு மோர் வந்து 75 யூனிட்ஸ் வருது. இந்த 75 யூனிட்ஸை இங்கே நீங்கள் அப்நார்மல் கெயின்கிற பேரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அப்நார்மல் கெயின் போட்டிங்கன்னா இப்போ யூனிட்ஸ் வந்து டேலி ஆயிடுச்சு. 9,500 + 75, 9,100 475, 9,575. இப்போ வந்து அப்நார்மல் கெயின் எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ஒர்க்கிங் நோட்ஸ் வாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் நம்பர் ஆஃப் நார்மல் லாஸ் டிவைட் இன்புட் மைனஸ் நார்மல் யூனிட் இன்ட்டு அப்நார்மல் கெயின். இங்கே ஒன்றும் இல்லை, அப்நார்மல் கெயின்னா அந்த ஃபார்முலாவில் அப்நார்மல் கெயினோட மல்டிபிள் பண்ணணும், யூனிட்ஸோட மல்டிபிள் பண்ணணும். அப்நார்மல் லாஸ்னால் நீங்கள் அப்நார்மல் லாஸோட யூனிட்டோட மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான், வேறு டிஃப்ரென்ஸ் இல்லை இதில். 54,065ங்கிறது நம்ம டெபிட் சைடில் வந்த டோட்டல் அமௌண்ட். 475ங்கிறது வந்து நார்மல் லாஸ், அது ஒர்க்கிங் நோட்டு 3ல் இருக்குது. 9,500ங்கிறது நம்மளோட ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் 475 into the 75. ஓகே, இங்கே 475 வந்து 475ங்கிறது வந்து யூனிட்ஸ், அது வந்து ஒரே ரூபாய்க்கு இருந்ததுனால அதில் சேம் யூனிட்டாக அமௌண்ட்டு ஒன்றா வந்துடுது. அப்போ இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 450ங்கிற வேல்யூ கிடைக்கும். 450 இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும், டேலி பண்ணுங்கள். இங்கே 5,075 வருது. இங்கே 50, இதிலேருந்து மைனஸ் 475 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 54,600 வேல்யூ கிடைக்கும். ஈஸி. உங்களுக்கு இது போல் வேறு டாபிக் வேணும்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்லி பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். ஓகே, தேங்க்யூ.